السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما وارزقني فهما. இப்போ எக்ஸாம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அதே மாதிரி ஃபோர்த் டைம். ஸோ அதில் சிலர் மெசேஜ் பண்ணினீங்க கஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பிறகு தான் நானும் தீர்மானித்தேன் ஃபிசிக்ஸில் எப்படி மார்க்ஸ் எடுக்கிறதுன்றது சம்மந்தமான ஒரு செஷன் செய்வோம் உண்டு. எப்படின்னு சொன்னால் ஃபிசிக்ஸ் எப்படி படிக்க போகிறோம், ஃபிசிக்ஸை எப்படி படிக்கணும், இந்த மாதிரி செஷன் நான் செய்கிறது இல்லை என்றால் நான் கண்டிக்கிறேன். நிறைய டீச்சர்ஸ் மாதிரி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிக்கிறாங்க அதுகள் எப்படி யூடியூப்பில். ஸோ அதுகளையே நானும் திருப்பி காய்க்கிறத விட எப்படி மார்க்ஸ் எடுக்கலாம்ன்றது சம்மந்தமாக தான் கதைக்கணும். அதுதான் தேவைன்றதுக்காக தான் நான் இது மாதிரி செய்கிறேன். ஸோ நீங்கள் என்னை எதிர்பார்க்க வேணாம். நான் இன்றைக்கி எக்ஸாமில் மார்க்ஸ் குறைஞ்சவங்களுக்கான மோட்டிவேஷனாக இது இருக்கும் உண்டு. ஏன்னால் மோட்டிவேஷன்ன்றது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு என்ன நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா திருப்பி வரும். ஆனால் அதுக்கு பிறகு என்ன நீங்கள் விட்டுடுவீங்க. நான் அந்த கதைக்கு வரல. முதலாவது உங்களுக்குள்ளே என்ன மோட்டிவேஷன் இருக்கணும். உலகத்தில் இன்ன வரைக்கும் என்ன பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்து வந்தாங்கன்னு கேட்டால் இல்லை, அவங்களுக்குள்ளே என்ன மோட்டிவேஷன் அவங்களுக்கானது இருக்கு. சரியா? அதனால் இது மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய என்ன ஒரு செஷனாக இருக்காது. எப்படி ஃபிசிக்ஸில் ஸ்கோர் பண்ணுறதுன்ற சம்மந்தமாக தான் நான் இனே செஞ்சு விடுவேன். சரியா? முதலாவது சிலர் இந்த பாடம் கஷ்டம் அந்த மாதிரியாக என்ன மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது கஷ்டம்ங்கிற விஷயத்தை விட்டு போட்டுட்டு நான் இப்போ சொல்ல போகிற கஷ்டம்ங்கிறது வேறு, இந்த கஷ்டம் இல்லை. பாடம் கஷ்டம்ங்கிற விஷயத்தை நான் சொல்ல வரல. என்னென்றால் எந்த ஒரு பாடமாக இருக்கட்டும் அந்த பாடத்துக்குரிய ஒரு உழைப்பு ஒன்று இருக்குது. அதில் ஒரு நல்ல மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும் என்றால் அதுக்குரிய ஒரு உழைப்பு இருக்குது. ஸோ அந்த உழைப்பை நீங்கள் போடாமல் அதில் நல்ல மார்க்ஸ் என்ன எடுக்க இயலாது. சரியா? அது எப்படியுமே இயலாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபிசிக்ஸ்ன்ற போலே கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. சரியா? பாடம் கஷ்டம்னு நான் சொல்ல வரல, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. ஆகவே இதை படிக்கணும். ஸோ இந்த பாடத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய உழைப்பு, இந்த பாடத்தை நீங்கள் படிக்கணும், சில கேள்விகள் செய்யணும். அப்போ அதுகளை நீங்கள் செய்யாமல் நல்ல மார்க்ஸ் வரும்போது என்ன யோசிக்கக்கூடாது. ஸோ அதுகளை நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சு பார்க்கணும். சரியா? கட்டாயம் செய்யணும். அதே மாதிரி கஷ்டப்படணும். அது ஸ்மார்ட் ஒர்க்கோ ஹார்ட் ஒர்க்கோ எப்படியோ இதுக்குரியதை நான் செய்வேன்ன்றதை நீங்கள் என்ன திடமாக எடுத்துக்கொள்ளணும். சரி, அப்போ அடுத்த பகுதிக்கு நான் நுழையும். முதலாவது என்ன விஷயம் என்றால், நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம் இப்படியே செய்யுங்கன்னா அவங்களுக்கு அறிவுரை வழங்க வரல. சரியா? சிலர் அறிவுரை கொடுக்குறது அது என்ன அவங்களுக்கு என்ன சரியாகிற மாதிரி அவங்க வச்சு கொண்டது. ஸோ அதை இன்னொரு ஆளுக்கு கொடுத்து அது அடுத்த ஆளுக்கு என்ன சக்ஸஸ் ஆகாமல் இருக்கலாம். அதனால நான் இந்த இடத்துல உங்களுக்கு அறிவுரைகள் எதையுமே நான் தர போகிறது இல்லை. என்னென்னு சொன்னால் எப்படி மார்க்ஸ் எடுக்கிறதுங்கிற விஷயத்தை தான் தருவேன். அதே மாதிரி நான் அறிவுரை தர மாட்டேன். நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐடியாஸை தான் தருவேன். சரியா? அறிவுரையை தரல, ஐடியாஸை தான் தருவேன். அதுக்கு பிறகு இந்த ஐடியாஸ் எல்லாம் நீங்களாக எடுத்துகிட்டு நீங்களாக ஒரு முடிவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிளானை எடுத்துக்கோங்க. சரியா? அடுத்த விஷயம் என்னென்றால், நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும் என்றால் தொடர்ச்சியாக செய்யணும். ஸோ இன்றைக்கு செய்கிறது நாளைக்கு செய்கிறது இல்லை, அதுக்கு பிறகு நினச்சா செய்கிறது ஒரு கிழமைக்கு பிறகு அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இன்றைக்கி வேணாம். என்னென்றால் தொடர்ச்சியாக செய்யுங்க. தொடர்ச்சியாக அது ஏதோ ஒரு பீரியடுக்கு இடையில், ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லாட்டி 2 நாளைக்கு ஒரு தடவையோ அப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் நான் சொல்லக்கூடிய விதத்தை நீங்களும் பிளான் பண்ணி செஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். சரியா? முதலாவது விஷயம் என்னென்றால் உங்களுக்கு தியரி கிளியராக ஆகிக்கணும். இப்போ இந்த 4th டேர்ம் எக்ஸாம் ஆகிக்கட்டும், ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாம் ஆகிக்கட்டும், சிலருக்கு தியரி கிளியர் இல்லை. அது தியரி கிளியர் இல்லைன்னு நான் சொல்ல வர்றது என்னென்றால், உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு தியரி படிச்சிங்கனுங்களே, அந்த தியரி இன்னொரு ஆளுக்கு என்ன குறைஞ்சபட்சம் உங்களை விட சின்ன ஒரு ஆளுக்கு சரி, ஒரு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு சரி என்னது ஒரு சொல்லி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், குறைஞ்ச அளவுக்கு டீச் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ அது எல்லாருக்கும் இல்லை டீச் பண்ணுறது இன்னொரு ஆளுக்கு அந்த திறமை கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படியோ அதை டீச் பண்ணக்கூடியதாக இருக்கணும். நான் சொல்கிறது விஷயம் என்னென்னா விளங்கப்படுத்தி நல்லா செய்யணும்னு இல்லை. நீங்கள் அதில் ஒரு தியரியை படிச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சாறு அதை இன்னொரு ஆளுக்கு டீச் பண்ணக்கூடியதாக இருக்கணும். சரியா? அப்படி இருந்ததுன்னு சொன்னால்தான் அந்த செஷன், இதாவது உதாரணமாக நான் மெக்கானிக்ஸில் ஒரு பகுதி எடுக்கிறேனே, நான் பின்னுக்குள்ள பகுதியில் சொல்லலை, என்னால் 25 பட்ஜம் இருக்கிறதால அதனால் நான் முன்னுக்கு இருக்கக்கூடிய சில பகுதியெல்லாம் மட்டும் சொல்கிறேன். உதாரணமாக உராய்வு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை எடுத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தியரியை நீங்கள் நல்லா விளங்கிக்கிறீங்களாண்டு எதை வச்சு அளவிடலாம்னு சொன்னால் இன்னொரு ஆளுக்கு டீச் பண்ணக்கூடியதாக இருக்கிறேன். முதலாவது நீங்கள் இந்த பாடத்துக்கு விருப்பத்தை எடுத்துக்கொண்டு அன்றைக்கு அவங்களோட டீச்சர், நான் இல்லை என்கிட்ட கிளாஸ் வராங்க மட்டும் இல்லை, யாராக இருக்கட்டும் எங்கே படித்தாலும் நீங்கள் அந்த பாடத்துக்கு மேலே ஒரு ஈர்ப்பு ஒன்று வச்சு கொண்டால் விருப்பத்தோடு அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கிளாஸ் நேரம் வேறு எங்கேயும் கவனிக்காமல் ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் தான் எப்படியோ அந்த செஷன் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து நல்லா சரியாக நோட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தீங்கன்றாலே நல்லா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்றாலே உங்களுக்கு என்ன கிட்டத்தட்ட கிளியர் ஆகிடும். சரியா? எப்படியோ அந்த கிளாஸ் முடிய நேரம் நீங்கள் நல்ல கிளியராக தான் அன்றைக்கு ஒப்பியாக போடணும், அன்றைக்கு கிளாஸ்லேருந்து வரணும். சரியா? இதுதான் ஆக முக்கியம். நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா?
அதாவது நான் சொன்னது என்னென்றால் உங்களுக்கு நீங்கள் தியரியை நல்லா கிளியராக கவர் பண்ணிக்கொள்ளணும் சரியா. அதாவது நீங்கள் அந்த ஒரு எக்ஸாமுக்கு போகும்போது அறக்குறை தியரிகளை வச்சு கொண்டு போகிறதெல்லாம் என்ன சரியில் வராத வேலைகள் சரியா. அந்த வேலையை ஒரு நாள் செய்யாதீங்க. நல்லா அதுக்குரிய அந்த டேர்முக்குரிய தியரியை வந்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதோ ஃபைனல் எக்ஸாமுக்கு போகிற நேரம் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கொள்ள இயலாதுன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு மெயினாக அந்த மார்க்ஸ் வரக்கூடியது, அதாவது லேசாக மெயினாக மார்க்ஸ் வரக்கூடிய பகுதியெல்லாம் இது கடைசி நேரத்தில் யாருக்கும் இயலாதுன்ற ஒரு பிரச்சனை வந்தால் இந்த வேலையை செய்யுங்க. என்னென்றால் இந்த கடைசி பின்னுக்கு இருக்கக்கூடிய சில பகுதிகள் எலக்ட்ரானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன் இந்த மாதிரி பகுதிகளில் என்ன ஒவ்வொரு எஸ்ஸே வரும் சரியா. 3 எஸ்ஸே இருக்கும். அதோட நீங்கள் இந்த மெக்கானிக்ஸ் எஸ்ஸு, அதே மாதிரி ஹீட் எஸ்ஸு, அதே மாதிரி ஃபீல்டில் வரக்கூடிய சில காந்த புலங்கள்லாம் வர நேரம் வரக்கூடிய எஸ்ஸையோட வச்சும் பார்க்கலாது. ஏன்னால் இது 3 பெரும்பாலும் என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஃபீல்டு எப்படியோ கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஆனால் அதை விட இந்த பின்னுக்கு வரக்கூடிய பகுதிகள் இருக்குதே அது என்ன லேசாக இருக்கும். ஆனால் என்னென்னா இந்த ரேடியேஷன் பகுதி செய்கிற நேரம் கட்டாயம் என்ன மடக்கையில் சுருக்கக்கூடிய அறிவு வேணும் சரி. அதை நான் பிறகு சொல்கிறேனே. எப்படியோ லேசாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு உரிய பகுதியில் செய்வோம். இது 7 வந்தால் மட்டும் இந்த வேலையை செய்யலாம். தியரி எதுவுமே கவர் பண்ணிக்கொள்ளாங்க. இயலாத ஒரு பிரச்சனை வந்தால் இந்த வேலையை செய்யுங்க. ஆனால் ஒன்று பெரும்பாலும் சில இடங்களில் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த கடைசி பகுதி சடமும் கதிர்ப்பும் சில இடங்களில் முடிப்படுறது இல்லை. ஸோ யூடியூப்பில் ஏதோ ஒரு விதத்துலேயே அப்படி இல்லாட்டி நானும் இன்னும் தியரி கிளாஸில் அதை செய்யலை. எப்படியோ செஞ்சோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது சரியா. அப்போ இந்த தியரியெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. தியரி இல்லாமல் எதையுமே செய்யலாது. தியரின்றது என்ன கேள்விக்கான ஒரு விதமாக இருந்தாலும் கூட அந்த தியரியை கொண்டு போய் எந்த கேள்விக்குள்ளே அப்ளை பண்ணாலும் என்ன செய்யும் விட வரும் சரியா. அடுத்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பயாலஜிமாக எக்கச்சக்கமான தியரியில் இருந்து நல்லா பாடமாக்குன்ற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. கொஞ்சம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளங்கிக்கொள்ள மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் பெரிய ஒரு தியரி ஒன்றும் இல்லை. எனக்கு தியரி தெரியான்னு யோசிக்காதீங்க. ஆனால் சில இடங்களில் மட்டும் தியரி அந்த முன்னுக்குள்ள மாதிரி அந்த சங்கிலி தொடர்பு இருக்குது. அதாவது இந்த கெமிஸ்ட்ரியில் வைக்கக்கூடிய விஷயம் என்னென்றால் அந்த கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் யூனிட் தெரிஞ்சாதான் செகண்ட் யூனிட் செய்யலாம், இன்ஆர்கானிக் செய்யலாம். அந்த மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்கும் தானே. அது மாதிரி ஃபிசிக்ஸில் எல்லா இடங்களையும் இல்லை. ஆனால் சில விஷயம் இருக்குது. என்ன அந்த ஓடர் குழம்பிக்கு இந்த ஓட்டமின்னியல், அதே மாதிரி காந்தப்புலம், தூண்டல் வரக்கொலையெல்லாம் கொஞ்சம் சில சிக்கலாகும். அதே மாதிரி ஓட்டமின்னியல் தெரியாமல் எலக்ட்ரானிக்ஸ் செய்கிறது வந்து கொஞ்சம் என்ன சிக்கல் தான். அந்த மாதிரி சில சின்ன சின்ன சங்கிலி தொடர்பு தான் இருக்குது. பெரிய அளவுக்கு சங்கிலி மாதிரி கேம் உண்டு இல்லை சரியா. அதை நீங்கள் விளங்கி எடுத்துக்கோங்க. ஸோ எப்படியோ நீங்கள் தியரியை ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணிக்கொள்ளணும் சரியா. இன்ஷா அல்லாஹ் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு என்ன ஒரு 2 மந்த்துக்கு முதையாவது 2 மாதத்துக்கு முதையாவது நீங்கள் தியரியில் என்ன ஃபுல்லாக முடிச்சுக்கொள்ள பார்க்கணும் சரியா. அதுக்கு பிறகு எல்லாம் தியரியில் வச்சு கொண்டிருக்காதீங்க. கடைசி நேரத்தில் வந்து புதுசாக தியரியெல்லாம் படிக்க மாதிரியும் அதெல்லாம் நினைவு நிற்காது. முதல்ல தியரிகள் எல்லாம் கவர் பண்ணிக்கோங்க சரியா. அடுத்து தியரி மட்டும் தெரிஞ்சு போதாது சரியா. அது தியரின்ற கொலை வந்து இப்போ சில டீச்சர்ஸ் மாட்ட படிக்கணும்னா அவங்களுக்குரிய என்ன சில ட்ரையல் கொஸ்டின்கள் அப்படி இல்லாட்டி வீட்டில் சில கேள்விகள் எல்லாம் எழுதி தான் நீங்கள் செய்வீங்க. ஆனால் தியரின்றது உண்மையாகவே என்ன ஆக கொஞ்சமாக தான் இருக்கும் சரியா. ஆகவே அந்த நீங்கள் ஒரு தியரியாக படிச்சிங்கனால் அதுக்குரிய ஒரு சமரி எடுத்து போகிறது நல்லம் தான் சரியா. இப்போ உதாரணமாக நீங்கள் மெக்கானிக்ஸ் எல்லாம் எடுக்கிறேன்னு எனக்கு தெரியும். சிலர் வந்து 400 பேஜ் சிஆர் எடுக்கிறது. ஆனால் ஃபுல் மெக்கானிக்ஸுன்ற கூட 400 பேஜ் சிஆரில் ஒரு 3/4 பங்கை விட கூடுதலாக முடிஞ்சிருக்கும். என்ன ஒரு 15 தாள் சரி என்ன எக்ஸ்ட்ராவாக மிஞ்சிருக்கும். ஸோ அப்படி ஒரு 15 தாள் மாதிரி மிஞ்சிதுன்னு சொன்னால் நீங்கள் பின்னுக்கால அதுக்குரிய சமரி எழுதிக்கணும் வாங்க. அது பரவாயில்லை. பயாலஜி மாதிரி அழகாக செய்யலாம். எதுவும் பரவாயில்லை. வேண்டால் என் சமரியை கூட நான் காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த தியரி காப்பியில் வந்து முன்னுக்கால நீங்கள் தியரிகளும் அதில் கேள்விகளும் செஞ்சுருங்கன்னு சொன்னால் பின்னுக்கு தனிக்கிற தியரியை மட்டுமே எழுதி அழகாக எழுதலாம். பிரச்சனை இல்லை. கலாப்பெயின் யூஸ் பண்ணி எந்த ஒரு விதத்துலேயும் இது மேலதிகமான வேலை தான். அப்படி செஞ்சு கொண்டீங்கன்னா நல்லா. ஏன்னால் ஏதாவது தியரியில் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்ததுன்னு சொன்னால் இல்லாட்டி ஒரு புதிய ஒரு தியரி உண்டு ஏதோ சில கேள்விகளை வந்து என்ன அணுகிறேன்னா புதிய மாதிரி ஒரு மெத்தட் கொண்டு வருதுன்னு சொன்னால் அந்த ஐடியாவை கொண்டு வந்து என்ன டிரெக்டாக தியரி காப்பிக்குள்ளே வந்து பூத்தி கொண்டாலே கஷ்டமாயிடும். ஸோ பின்னுக்கு தியரி எல்லாம் நீங்கள் என்ன கொஞ்சம் ஒரு சமரியாக செஞ்சு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து என்ன ஆட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரியா. இந்த 2 விஷயத்தையும் செஞ்சுக்குவோம் சரியா. அடுத்த விஷயம் என்னென்றால் ஃபிசிக்ஸுன்றது கணிதத்தோட ஓரளவு தொடர்புடைய பாடம் தான் சரியா. அதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு எந்த அளவு இதுவும் இல்லை. ஆனால் உண்டு ஃபிசிக்ஸ் செய்கிறதுக்கு என்ன டபுள் மேக்ஸ் தேவையில்லை சரியா. கம்பைன் மேக்ஸ் தேவையில்லை. ஆனால் கம்பைன் மேக்ஸ் எப்படியோ அது பரவாயில்ல. நானும் மேக்ஸ் எனக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்தை நான் கைக்க வரல சரியா. நான் பயோ எடுத்திருந்தாலும் எனக்கு மேக்ஸ் தெரியும். அது வேறு விஷயம் சரியா.
நான் ஆனால் சொல்ல வர்றது அதுக்கு என்ன லைட்டான ஒரு ஓலெவல் மிக்ஸ் தான் தேவை சரியா, அது கம்பைன் மிக்ஸ் தேவையில்லை சரியா. அந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல விளங்கி எடுத்துக்கோங்க. சிலர் வந்து வகையீடு அந்தந்த விஷயங்களை போட்டு வருவாங்க. அதனால் அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த பேப்பரில் அவங்க எதிர்பார்க்குறத நீங்கள் செய்யலைங்கிற விஷயத்தை நீங்கள் என்ன விளங்கி எடுத்துக்கோங்க. ஃபிசிக்ஸுக்கு வந்து ஓரளவு மிக்ஸ் தேவை தான், அதுக்குண்டு ஃபுல்லாகவே மிக்ஸுன்ற மாதிரி இல்லை சரியா. சிலருக்கு கேலியை வாசிச்சடிக்கு விளங்கும், என்ன செய்யணும்னு தெரியும் சரியா, செஞ்சு போட்டுட்டு சுருக்க இயலாதுன்றதால கொஞ்ச நேரம் பெய்த்து அவங்களுக்கே அழுத்து பெய்த்துட்டு இது மெக்ஸோட சம்மந்தப்படுது, என்னப்பா இப்படி சுருக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன மெக்ஸ் அவங்களுக்கு தெரியாது, சுருக்கல் தெரியாது, அதோட பழிய தூக்கி ஃபிசிக்ஸில் மேலே போட்டு சொல்லுவாங்க ஃபிசிக்ஸ் என்ன அப்பா இவ்வளோ கஷ்டமாயிருக்குன்னு. அது இல்லை, சுருக்கிறதுக்கு சில விதிகள் இருக்குது, சில இலகுவான முறைகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்க முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அப்படி இல்லைனாலும் இப்போ இடையில வைக்கிறீங்கனாலும் பரவாயில்லை, 1 இயர் போனதுக்கு பரவாயில்லை, ஏதாவது சில சுருக்கக்கூடிய இலகுவான முறைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெயினாக அந்த என்ன மடக்கைகளுக்கு வந்து பழகிக்கிறது வந்து மிச்சம் நல்ல, சில நேரம் ஓலெவலில் இருந்து இங்கிட்டு வர நேரம் மறந்திருக்கும் சரியா. அதை கொஞ்சம் எடுத்து ஒரு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு புக்கை எடுத்து கொஞ்சம் என்ன திருப்பி பார்த்துக்கோங்க. ஏன்னா மெக்ஸ் தெரியாத சுருக்குகள் தெரியாமல் நீங்கள் அதோட பிழையை என்னது ஃபிசிக்ஸில் மேலே தூக்கி போட்டிக்கிறீங்க சரியா. அப்படி சிலரோட பிரச்சனை இருக்குது, மெசேஜ் பண்ணினேன் அவங்கள்ட்ட சரியா. அவங்க கட்டாயமாக என்ன செய்யணும், ஒரு 2-3 ஹவர் எடுத்து உலகக்கூடிய சில மெக்ஸ்கள் அதே மாதிரி சில தேற்றங்கள், என்றால் லைட் பகுதி வார நேரம் சில தேற்றங்கள் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன கட்டாயம் பார்த்துக்கொள்ளணும் சரியா. அதே மாதிரி திருகோண கணிதம் சில இடங்களில் தேவைப்படும். ஸோ அதையும் பார்த்துக்கணும். அதெல்லாம் பெரிய அளவுக்கு தேவையில்லை, சாதாரண லெவலுக்கு இருந்தால் போதும் சரியா. சரி, இப்போ உங்களுக்கு தியரியில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் சொல்லி தந்துட்டேன். இப்போ வந்து நாங்கள் டிரெக்டாக என்ன கேள்விக்கு இறங்குவோம். என்றால் எப்போவுமே ஒரு பேப்பரை வச்சு தான் என்ன உங்களோட தரத்தை வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் தீர்மானிக்கிறாங்க. ஏன்னா ABSFன்னு வரதெல்லாம் என்ன அந்த பேப்பரை வச்சு அதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறீங்கிறத வச்சு தான் வருது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்க கட்டாயம் சில கேள்விகளை வந்து என்ன அணுகணும் சரியா. அது வந்து பெரும்பாலும் இப்படி தான் நம்மளோட டீச்சர்ஸ் மாதிரி தான் நேரம் கூடிய தியரிகளோட சில ட்ரையல் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுகளையும் நீங்கள் என்ன செஞ்சு பார்க்கணும். அதே மாதிரி நான் சொல்கிற விஷயம் என்னென்றால் நீங்கள் அதுகள் செய்கிறதோட இந்த பாஸ் பேப்பரை செய்யுங்க. பாஸ் பேப்பர் செய்யணும் நான் முக்கியமாக சொல்ல வரது 2 கேட்டகரி ஆக்கள் இருக்கீங்க. முதலாவது என்னன்னு சொன்னால் பாஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு கேள்வியை கண்டடிக்கு டக்குன்னு அதை தியரியை மாற்றி தியரி கொப்பிக்கு மாற்றிடுறாக்கள், இப்படியான ஆக்களை நான் கண்டிக்கிறேன். அதாவது அந்த கேள்வியை கண்டடிக்கு அதை கேள்வி பாடமாகிடும். இந்த கேள்விக்கு 4வது விடனா 4வது விட மனசில் நின்றுடும். அது அப்படி சிலர் ஈக்கிறாங்க ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் சரியா. அவங்களுக்கு அந்த விட வந்து அப்படியே பாடமாகிடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்டால் நீங்கள் பாஸ் பேப்பர் செய்கிற நேரம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கவனம் சரியா. ஏன்னா கேள்வியோட விடைய பாடமாக்கியிருந்தால் அது சிக்கல். அதே மாதிரி 24 பேஜுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த 23 எக்ஸாம் பேப்பருக்கு தானே அதை வந்து இப்போமே செய்ய போகாதீங்க சரியா. இந்த முந்திரி கொட்டமாய் துள்ளி அடித்து அந்த பேப்பரை இப்போ செய்ய போகாதீங்க. ஒரு ஃபைனல் எக்ஸாமுக்கு ஒரு என்ன ஒரு 2-3 மாதம் விரிக்கக்குள்ளே செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஃபுல்லாக தியரியும் கிளியர் ஆகிக்கும். அதே மாதிரி என்ன விஷயம்டா, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சார் எடுத்தாலும் கூட ஒரு பாஸ் பேப்பருக்கு நிகரான ஒரு பேப்பரை என்னது எடுக்க இயலாது. அதுவும் ரீசெண்டாக வந்த பாஸ் பேப்பருக்கு நிகராக எடுக்க ஆகவே கஷ்டம். அதனால் உங்களுக்கு A-லெவலுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல மிகச்சிறந்த மாடல் பேப்பர்னு சொல்கிறது அது பாஸ் பேப்பராக தான் இருக்கும். ஆகவே நான் சொன்ன மாதிரி அந்த 23க்குரிய பேப்பரை எக்ஸாம் கிட்ட கூட செய்யுங்க. அதுக்கு பிறகு அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி இப்படி எல்லாம் வந்திருக்குது, ஸோ எனக்கு இவ்வளோ தெரியா, ஸோ இந்த அளவு நான் விஷயங்களை செஞ்சு கொள்ளணும், இவ்வளோ எனக்குள்ளே நான் டிங்கரிங் வேலைகளை செஞ்சு கொள்ளணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு என்ன ஒரு நல்லதாக இருக்கும். இது 24 பேஜுக்குரிய மெசேஜாக ஸ்பெஷலானது சரியா. இப்போ கதைக்கு வருவோம். சரி, இப்போ என்ன சொல்கிறது என்றால் சிலர் வந்து சொல்கிறது நான் தியரி எனக்கு தெரியும், ஓகே தியரி எல்லாம் ஓகே, தியரி விஷயம் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் எனக்கு ஒரு கேள்வி செய்ய வழியில் கேள்வியை வாசிச்சுட்டு நான் ஐடியாக்காக மிச்சம் கஷ்டப்படுறேன். அதாவது யோசிக்க வர்றது இல்லை, விடைக்கு நான் என்ன செய்கிறதுன்னே தெரியாமல் இருக்கிறேன். அதே மாதிரி இதான் நிறைய பேருக்கு பிரச்சனை எனக்கு தெரியும். யோசிக்க வருது இல்லை, ஐடியா வருது இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரியா. ஸோ இதனால கஷ்டமாயிருக்குதுன்னு சொல்லிட்டு நான் முதலாவது விஷயம் என்ன சொல்ல வரேன்றால் சிலர் கேட்டிருந்தீங்க நீங்கள் எப்படி கேள்வியை எடுத்தடிக்க ஐடியாவை போட்டு இந்த மாதிரி செய்கிறீங்கன்னு. அது இப்படி தான். இப்போ ஏதோ ஒன்றும் கூட இப்போ மெஜிக்காக இருக்கட்டும், இன்னொரு ஆள் வந்து முன்னுக்கு செய்கிற நேரம் வந்து உங்களுக்கு அவர் ஸ்பீடாக செய்கிற மட்டும்தான் விளங்குமே ஒழிய அவரோட அதுக்கு பின்னிக்கக்கூடிய உழைப்பு, அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாருன்ற விஷயம் வந்து என்ன உங்களுக்கு விளங்காது சரியா.
அதே மாதிரி தான் நானுமே சொல்ல வரது. உங்களுக்கு படித்து கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நானும் கூட படிப்பிக்கிறேன் தானே. ஸோ எப்படியோ அவங்க எல்லாம் அவங்க படிக்கிற காலத்தில் ஆகிக்கட்டும், படிப்பிக்கிற காலத்தில் ஆகிக்கட்டும், சிறியாரோ என்ன செய்யணும், ஒரு உழைப்பு போட்டு தான் நிற்கிறாங்க. அதுக்குரிய எஃபர்ட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. சரியா? நானும் உங்களை மாதிரி தான் படிக்கிற காலத்தில் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல்ல படிக்கிற காலத்தில் என்ன செஞ்சேன்றால் இதே மாதிரி தான் நிறைய கேள்விகளை எடுத்து பார்த்தேன், நிறைய கேள்விகளை நான் அணுகி பார்த்தேன். சரியா? அதே மாதிரி நான் சொல்ல வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னாக்க, உங்களுக்கு சில பாஸ் பேப்பர் கேள்விகள் செய்கிற நேரம் கட்டாயம் எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு விளக்கத்தை எடுத்துக்கொள்ள இயலாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் எங்களோட ஃபிசிக்ஸ் ப்ரோ டெலிகிராம் சேனல், அதே மாதிரி எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் சில கேள்விகளை போட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் வந்ததுன்னு சொன்னால் அதையும் கிளியர் பண்ணக்கூடிய இதையும் நான் செய்கிறோம், ஃப்ரீயாக தான் செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் லிங்க்குகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டேன். அதில் எங்களுக்குரிய எந்த லாபம் இல்லை, எல்லாருக்கும் யூஸ் ஆகிருக்கணும்ன்ற ஒரே எண்ணத்துக்காக தான் நாங்கள் செய்கிறோம். சரியா? அப்போ அதில் கூடிய விஷயம் என்னென்றால், நாங்கள் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம் சில கேள்விகள், அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படியோ நீங்கள் கட்டாயம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம். ஸோ கொப்பியாக நீங்கள் வச்சுருந்தாலும் பரவாயில்லை, இல்லாட்டி பிடிஎஃபாக வச்சுருந்தாலும் பரவாயில்லை, ப்ரொஃபஸர் ரோசா அவரோட விளக்க உரைகள் எத்தனை வருஷம் இருக்குதோ அத்தனைதையும் எடுக்க பாருங்கள். சரியா? எனக்கு தெரிஞ்சு பழைய 1900 சொச்சத்துலேயும் சில வருஷங்களில் இருக்கு. ஸோ அதுடையும் எடுக்க பாருங்கள். எல்லாருக்கும் வாங்கி எடுக்கக்கூடிய வசதி இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் பிடிஎஃபாக எல்லாருக்கும் வச்சுக்கலாம், அதுக்குரிய வசதி எல்லார்ட்டையும் இருக்கு. ஏன்னால் இப்போ இந்த செஷனை கூட நீங்கள் ஒரு ஃபோனில் தான் பார்த்து கொண்டிருப்பீங்க. ஸோ அதிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யலாம், எடுத்து வச்சுக்கொள்ளலாம். சரியா? ஸோ அதோட விளக்க உரையை கட்டாயம் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்ததாக நான் என்ன சொல்ல வரேன்னால், சில நேரம் இங்கே நீங்கள் ஃபிசிக்ஸ் கஷ்டம்னு சொன்னாங்க ஓலவில் 9 எடுத்திருக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் என்னடா இப்படியா போய்த்துட்டோமே, எங்களுக்கு இந்த பாடத்தில் எந்த ஒரு ஸ்கோரும் பண்ண எல்லாமே இருக்குதே, நாங்கள் இப்படியா இந்த ஓலவில் எல்லாம் 90 தாண்டி தான் எங்களோட மார்க்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டோமேன்று நீங்கள் யோசிக்கிறத விட்டு போட்டு நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள். இப்போ எப்படி அந்த ஐடியாக்குரிய பகுதிக்கு நான் வரதுன்ற இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். இந்த ஐடியா வரதுக்கான மெயினான விஷயம் என்னென்னு சொன்னாக்க, முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் ஹேண்டில் பண்ணி பழகணும். நிறைய கேள்விகளை உங்களுக்கு வாசித்து நீங்கள் அதுக்குரிய விளக்க உரைகளை வாசிக்கிறதாகட்டும், நிறைய கேள்விகளை நீங்கள் அணுகணும். முதலாவது நான் அதே மாதிரி சொன்னது தான், அந்த ஆன்சர் உள்ள கேள்விகளை என்னது எடுத்து பாருங்கள். என்று சொன்னால் ஆன்சர் உள்ள கேள்வின்ற கூட பாஸ் பேப்பர் மட்டும்தான் எல்லா டைம் இருக்கும். அது இல்லாமல் சில ஆன்சர் உள்ள சில கேள்விகளும் பிடிஎஃபாக இப்போ நிறைய இடங்களில் கிடைக்கிது. உங்களுக்கு கொஞ்சம் சில வெப்சைட்டுகள் இருக்குது எங்களுக்கு ஈக்கக்கூடியது. ஸோ அதுகளையும் நீங்கள் போய்த்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ அது இல்லாமல் டெலிகிராமில் சில வளங்கள் இருக்குது, அதையும் நீங்கள் பாவிச்சிங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கு ஆன்சர் உடைக்கக்கூடிய நிறைய கேள்விகளை பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி எங்களோட சேனல்லையும் இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த கேள்விகளையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம், அதில் நான் எப்படின்னாலும் கேள்வியும் ஆன்சரையும் அனுப்புவோம். ஸோ அதனால் கேள்வியை முதல்ல எடுத்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஆன்சர் நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அது இல்லாமல் ஆன்சரை பார்த்துட்டு கேள்வியை பார்க்க போகாதீங்க. ஏன்றால் நம்ம சொன்ன ஒரு கூட்டம் இருக்குது, என்னது விடையை பார்த்துட்டு அது பாடமாகிற கூட்டம். சரியா? அவங்க கொஞ்சம் கஷ்டம்தான். சரியா? ஸோ அதனால் நீங்கள் விடையை பார்த்துட்டு பார்க்காம முதல்ல கேள்வியை பார்த்துட்டு ட்ரை பண்ணி போட்டு விட வருதோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, விட வந்தாலும் உண்டு வராட்டியும் உண்டு. முதலாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் ட்ரை பண்ணிக்கணும், யோசிக்கணும். இப்போ நீங்கள் கேள்வி எப்படி செய்யணும்னு சொன்னாக்க, உதாரணமாக இப்போ உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிடத்தக்க அளவு கேள்விக்குன்னு உதாரணமாக ஒரு 15-20 கேள்வி ஆரம்பத்திலே டைமை வச்சு 15 கேள்வி. ஸோ சரியாக செஞ்சாங்கன்னு சொன்னாக்க என்ன, ஒரு 6 ஹவர் டைம் விடுவோமே, 15 கேள்வி 2 நிமிஷம் படி எடுத்தால் 6 ஹவர் டைம். ஸோ பரவாயில்லை, நாங்கள் நல்லா செய்யணும், ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே செய்யணும். அந்த மாதிரி ஒரு ஒரு தன்மை ஒன்று எடுத்துக்கொண்டு நீங்கள் 20 நிமிஷத்துக்குள்ளே ஆரம்பத்தில் செய்ய போகிறோன்னு சொன்னால், நீங்கள் 15 கேள்வியில் ஒரு 5 கேள்வி தாண்டும் போதே சிலருக்கு 1.5 ஹவர் வைத்திருக்கும். சரியா? இது உண்மையாக நடந்திருக்கு. அது இப்படி தான், ஆரம்பத்தில் அது கஷ்டமாக தான் இருக்கும், ஆரம்பத்தில் அது எப்படியுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சளைச்சி போகாமல், அதை கண்டு துவண்டு போகாமல் என்ன செய்யணும்னா, நீங்கள் ட்ரை பண்ணி கொண்டே இருக்கணும். அது இப்படி தானே, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகருமே. அதனால் நான் சொல்ல வர விஷயம் என்னென்றால், நீங்கள் கட்டாயமாக என்ன செய்யுங்கன்றால், இதில் மனம் தூண்டு போகாமல் தொடர்ச்சியாக உங்களோட ட்ரை பண்ணணும் நீங்கள். சரியா? முதலாவது ஆன்சர் உள்ள கேள்விகள் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி இப்போ ஐடியா வராதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னாக்க, ஐடியா வர்றதுனே பொறுத்தவரை எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களோட டீச்சர்ஸ் மாதிரி ஆகிக்கட்டும், யாராகிக்கட்டும், கொடுத்தறி கேள்வி செய்கிறாங்கன்னா அவங்க ஆயிரக்கணக்கான கேள்வியை பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படி இல்லாட்டி அவங்க கேள்விகளை குறைஞ்சி ட்ரையாவது பண்ணிப்பாங்க. ஆரம்பத்தில் எடுத்தடிக்க எல்லா கேள்விக்கும் ஐடியா வரணும் மட்டும் கட்டாயம் இல்லை. சரியா? அது எல்லாருக்கும் அப்படி வரவும் வராது லேசிக்கு. சரியா? சில கேள்விகள் கஷ்டமானதாக இருக்கும் உண்மையாக.
நீங்கள் என்ன செய்யணும்னால் சின்ன கேள்விகள்லேருந்து ஆரம்பத்துலேருந்து பேசிக் கேள்வியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்டான கேள்வி பக்கம் போங்க. இப்போ எடுத்தடிக்க சிலர் ரோயல் காலேஜ் பேப்பர்லாம் எடுத்து செய்கிறீங்க. அந்த ஸ்கூலில் கண்ணிலையும் காணாதவங்க, இப்போ உதாரணமாக எக்கச்சக்கமான தூரத்தில் கிளம்புலேருந்து எக்கச்சக்கமான தூரத்தில் உள்ளவங்க எல்லாம் அந்த பேப்பரை தேடி பார்க்குறீங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் பாஸ் பேப்பர் செய்யுங்க தான் அந்த பிள்ளைகளுக்கு என்ன வழி காட்டுறாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஸ்கூலை கண்ட கூட கண்டியில் அந்த பேப்பரை எடுத்து தேடிக்கொண்டு இருக்கிறீங்க. சரியா? இந்த இடத்துல வந்து கேள்வி செய்கிற நேரம் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு MCQ 15 நிமிஷம் கூட போகலாம். நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. சரியா? உங்களுக்கு வந்து நல்ல மார்க்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் தொடர்ச்சியாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க. கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. ஆகவே நீங்கள் கட்டாயம் தொடர்ச்சியாக இந்த விஷயம் செய்யணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன ரோஹா சாரோட புக் இருக்குது, அது இல்லாமல் எங்களோட அட்மின் பேனலும் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா? ஏதாவது உங்களுக்கு கேள்விகளுக்கு ஆன்சர் தெரியான்னு சொன்னாக்க என்னோட அட்மின் பேனல்கிட்ட சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், அதை ஆன்சரை எடுத்துக்கொள்ளலாம். என் நம்பர் தெரியும் தானே, 07 41 51 12 31. நான் ஏழுண்டால் யூடியூப்பில் இதை அப்லோட் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ அதில் கமெண்ட்லேயும் போட்டு விட்றேன். சரியா? அப்படி இல்லாட்டி அதில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கே, அதில் கொஞ்சம் போய் செக் பண்ணி பாருங்கள். சரியா? இப்போ இப்படி ஒரு விஷயம், ஏன் கேள்வியே செஞ்சிட்டீங்க, ஏதோ உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்துட்டு, ஆனால் நீங்கள் அந்த ஆன்சருக்கு வரக்கூடிய மெத்தடில் பிழை விட்டிக்கிறீங்க. இப்போ நீங்கள் பின்னுக்கு அடுத்த விடையோட செக் பண்ணி பார்க்கணுன்னா பிழையாக வருதுன்னா நீங்கள் என்ன செய்ய என்றால், முதலாவது நீங்கள் என்ன வளமையாக கேள்வியை பார்த்துட்டு அதுலேருந்து விடையை நோக்கி தானே நகருவீங்க. இப்போ விடையிலேருந்து கேள்வியை நோக்கி நகருங்க. அதுவும் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லை, ஆனால் எல்லா நேரமும் செய்ய போகாதீங்க. சரியா? விடையிலேருந்து கேள்வியை நோக்கி நகருங்க. சில நேரம் நீங்கள் விட்ட பிழை வந்து உங்களுக்கே கிளிக் ஆகும். நீங்கள் விட்ட பிழை வந்து உங்களுக்கே கிளிக் ஆகிறது தான் நீங்கள் விட்ட பிழை வந்து உங்களுக்கே கிளிக் ஆகிறது தான் நல்ல. நாங்கள் சொல்லித்தரதை விட என்ன, நீங்கள் விட்ட பிழை உங்களுக்கே கிளிக் ஆகிறது தான் நல்ல. இப்போ உதாரணமாக இப்போ எங்களுக்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி ஐடியா வருது என்றால், நாங்களாம் ஆரம்பத்தில் என்ன உங்களை மாதிரி தான் இருந்தோம். சரியா? எப்படியோ நாங்கள் எங்களோட பிரெயின் என்ன செஞ்சிட்டோம், நிறைய கேள்விகள் பார்த்து அதுக்குரிய ஐடியாஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் எங்களோட மூளையை என்ன செஞ்சிட்டோம், ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எங்களுக்கு என்ன அதில் ஒரு சிக்கல் வராது. அதே மாதிரி நீங்கள் உங்களோட மூளையை ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொன்னாங்க, நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் என்ன ட்ரை பண்ணி தான் ஆகணும். சரியா? கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஃபிசிக்ஸ் படிக்கக்கூடிய ஒரு டைமை சரியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உதாரணமாக இந்த நாளில் நான் இந்த டைமில் சரியாகவே இந்த டைமுக்கு ஃபிசிக்ஸை படிப்பேன்னுமே. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் தியரி பெரிய அளவுக்கு இல்லை தானே, இந்த கணிதம் அது மாதிரியான சப்ஜெக்ட் தானே. ஸோ இதை நான் கணிதம்னு நான் சொல்லலை. ஆகவே இதில் தியரி பெருசாக இல்லை. ஆகவே தியரியில் பாடமாக்கவும் இல்லை. உதாரணம் பயாலஜியில் எல்லாம் எக்கச்சக்கமாக பாடமாக இருக்கு, கெமிஸ்ட்ரிலையும் பாதி அளவு பாடமாக இருக்கு. ஆனால் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை தானே. அதனால் அடுத்து நீங்கள் சிலர் சொன்ன விஷயம் தான் இப்போதைக்கு செக் பண்ணதில் என்னென்னா, எங்களுக்கு ஆரம்பத்தில் யோசிக்கவே ஐடியா தெரியுதில்லை, இனி எங்கே யோசிக்கிறது இந்த மாதிரி கேட்டீங்க. அது இப்படி தான் நான் சொல்ல வர்றது. என்னென்னா, நீங்கள் ஆரம்பத்தில் இந்த சின்ன சின்ன கேள்விகள் இருந்து, இப்போ உதாரணமாக சில வீடியோஸ் யூடியூப்லேயும் இருக்கும், அப்படி இல்லாட்டி சில எலபரேஷன்கள் இருக்குது. அப்போ அதுகளை எடுத்து நீங்கள் சில கேள்விகளை பாருங்கள். அதுக்கு பிறகு ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரியாட்டி கொஞ்சம் என்ன தியரி எதுவும் கட்டாயம் கிளியர் பண்ணிக்கொள்ளணும். அதை நம்ம சொன்னது தானே. கொஞ்சம் எடுத்து அதில் எப்படி எலபரேஷன் இருக்குதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஐடியா வராட்டியும் பரவாயில்லை, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் யோசிச்சிருப்பீங்களே. அதுக்கு பிறகு இந்த ஆன்சர் எடுத்து அதோட இருக்கக்கூடியதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், கம்பேர் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ஆன்சரோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு கொஞ்சமாவது என்ன ஒரு ஐடியா கூடிய ஒரு மெத்தட் வந்து வரும். என்ன கொஞ்சமாவது உங்களுக்கு ஐடியா யோசிக்கக்கூடியதாக இருக்கும். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு போகணும். சரியா? அப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு உங்களோட மைண்டுக்குள்ளே என்ன ஐடியாக்கள் நிறைய வரும். ஸோ பிரெயின் ப்ரோக்ராம் ஆகிடும். அதுக்கு பிறகு என்ன உங்களுக்கு எங்களை மைண்ட் ஷாவெல்லாம் சில கேள்வி இல்லை எல்லா கேள்வியும் செய்யக்கூடியதாக இருக்கும். சரியா? அதை விட்டு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்றால், இந்த சில மாணவர் இருக்கிறாங்க என்னென்றால், அந்த இப்போ உதாரணமாக ஒரு கேள்விக்கு 5வது விடண்டுவோமே, ஆனால் இவர் செஞ்சடிக்கு 3வது விட தான் வந்தது. நான் முதல் சொன்ன மாதிரி விடையிலேருந்து கேள்விக்கு போய்த்து பார்த்தாரு, ஏதோ சரி வரல, இவர் விட்ட பிள்ளை கிளிக் ஆகலை. அதுக்கு பிறகு அப்படி வந்திருக்கு தானே, அதனால் நான் யோசிச்சது சரி தானே, அப்படி தனக்கு தானே திருப்தி எடுத்துக்கோற ஆக்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி திருப்தி எடுத்துக்கொள்ள ஆனால் அது பெரிய ஒரு பிரச்சனையாக வரும். அதனால் அப்படி நீங்கள் செய்கிற பிழை வந்து உங்களுக்கு கிளிக் ஆகலைன்னு சொன்னாக்க இன்னும் கட்டாயம் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட கேட்டு பாருங்கள். சரியா? நான் ஆரம்பத்தில் இன்னொரு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட ஏன் கேட்டுக்கோங்க நான் சொல்லலைன்னு சொன்னாக்க, நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சா தான் என்ன செய்யும், உங்களோட மூளை கொஞ்சமாவது யோசித்து ஐடியா உண்டு எடுக்க பார்க்கும் கசக்கி புழிஞ்சு. நீங்கள் ஒரே ஐடியா தெரிஞ்ச இன்னொரு ஆளை கேட்டிங்கன்னு சொன்னாக்க, இப்போ சிலர் இருக்கிறாங்களே என்ன விடையை பார்த்து கேள்வியை செய்வாங்க. அப்படி இன்னொரு ஆள்கிட்ட நீங்கள் கேட்டு
பார்த்து பார்த்து நீங்கள் விட செய்ய தொடங்கிட்டீங்கன்னு சொன்னாக்க என்ன நடக்கும்னு சொன்னால் ஃபைனல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஆன்சர் தேவைப்படும் கேள்வி செய்ய. அதே மாதிரி ஃபைனல் எக்ஸாமுக்கு அந்த விடைக்கு ஐடியா தந்த ஆள் இருக்காரே அவர் தேவைப்படுவார். சரியா? அதனால் இந்த மாதிரி மடத்தனமான சில வேலைகளை விட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களால் இயலும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இந்த எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம், அதாவது இந்த 4th டைம் எக்ஸாமில் எல்லாம் கஷ்டமாக போய்த்துட்டுன்னு சொல்லிவிட்டு, சரியா, என்னால் ஏழான்னு முடிவு எடுத்துட்டு விட்டுட்டு போய்த்துடாதீங்க. சரியா? ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு இன்ஷா அல்லாஹ். சரியா? இதோட இன்ஷா அல்லாஹ் இந்த செஷன் நாங்கள் முடிப்போம். சரியா? அப்போ இது வரைக்கும் இவ்வளோ நேரமும் இழைக்கக்கூடிய ஜூம் மீட்டிங்கில் ஜாயின் ஆகியிருந்தவங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் இதுக்குரிய அடுத்த செஷனை வந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் யூடியூப் லைவாக செய்வோம். சரியா? ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.